கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் பரதேசி. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம மனதில் எப்பவும் மறவாதே, இந்த நினைத்தருளுக்கு நேரம் எதிர்ப்பதும் மறவாதே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119 7ஆம் பாகம் வசனம் 49ஆம் வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும், 49 முதல் 56 வரை. இந்த சாயின் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா, நினைவு கூறுகிறவர், நினைவு கூறும் தெய்வமே, நினைவு கூறும் தெய்வமே நன்றி. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வரும், நினைத்தருளும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா. 1ஆம் வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ண வசனத்தை உமது அடியனுக்காக அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்யும், நம்ப பண்ணின உம்முடைய வசனம் அவன் நினைத்தருளும், நினைத்தருளும். இது 7ஆவது வார்த்தை. இது இந்த வார்த்தை நம்ப பண்ணுங்கிறது ஒரு செங்கோலுக்கு இணையாக இருக்குமா, செங்கோல், அந்த செங்கோலை போல் இருக்குமா. அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தையினுடைய அமைப்பு அந்த படம். ஆமாம், தேவனுடைய வார்த்தை என்னென்னா, வேத வசனம் அது பட்டயத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த சாயின் அப்படின்னு சொன்னால், எங்களை நினைவு கூறுகிறவரே, எங்களை நினைவு கூறுகிறவர், நினைவு கூறுகிறவர். அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதலுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்து, நாம் நினைக்க வேண்டிய காரியங்கள், மறந்து விடாதிருக்க வேண்டிய காரியங்கள், நம்ப பண்ணின வசனத்தை மறக்காதீங்க. ஏன்னா அந்த வசனத்தை எப்பவும் நினைவில் வைத்திருங்க. அது நமக்கு சிறுமைப்படும் போது ஆறுதல் சொல்லும். அது நம்மை மரணத்துக்கு எதுவான வியாதி படுக்கையில் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஸ்தோத்திரம். அந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, நினைவில் இருக்குமானா, அகந்தைக்காரர்கள் நம்மளை பரியாசம் பண்ணாலும் இந்த வசனத்தை விட்டு நம்ம விலக மாட்டோம், மறக்க மாட்டோம். அந்த கர்த்தாவே ஆதி முதலான நம்ம நியாய தீர்ப்பில் நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். அந்த நியாய தீர்ப்பு கர்த்தர் கடந்த நாட்களில் செய்ததான அந்த நியாய தீர்ப்புகள், தண்டனைகள், விடுதலை, ரட்சிப்பு, அது நினைத்து நான் தேற்றிக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கும் அதை விஷயவார். அப்போ வசனத்தை வாசித்தாதான், வசனத்தில் ஆமாம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் செய்த நியாய தீர்ப்புகளையும், கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்கு கீழ்ப்படியாதல் மேல் எடுத்துட்ட ஒழுங்கு நடவடிக்கையும் நம்ம நினச்சி பார்த்தா தான் நமக்குள்ள ஒரு பயம் வரும். அவர் நம்ம தேற்றின அதே சமயம் அவர் நியாயம் தீர்த்தாலும் அவரிடத்தில் அவரிடத்தில் அவரை சார்ந்து கொண்டவர்களை அவர் விடுவித்ததான நிலையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலும் உண்டாகும். வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்க என்ன பிடித்தது. ஏன்? எனக்கு தெரியும் துன்மார்க்கனுக்கு வரப்போகிற ஆபத்து. சரிட்டு 44ஆம் வசனத்தில் 54ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 54ஆம் வசனம், நான் பரதேசியாக தங்கும் வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் கீதங்கள். அதனால தான் நிறைய பாட்டுகளாக வசனங்கள் எல்லாம் பாட்டுகளாக பாடியிருக்காங்களே.
வசனங்கள் எல்லாம் பாட்டுகளாக பாடியிருக்காங்க. அப்போ வசனங்களை பாடலை, வசனத்தையே பாட்டாக பாடுங்க. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நீங்களே ஒரு ராகம் போட்டு வசனத்தை பாம. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதமே. பாடுங்க, நீங்களே ஒரு ராகம் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ராக காலத்தில் நம்முடைய நாமத்தை நினைத்து அவருடைய நாமத்தை நினைத்து அவருடைய வார்த்தையை நினைத்து, உமது வேதத்தை கற்றுக்கொள்கிறேன், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. எது ஆசீர்வாதம். நம்முடைய பரதேசியாக தங்குற இந்த இடம், இந்த பூமி வந்து பரதேசியாக தங்குற இடம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கோணலும் அதாவது கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் பரதேசி. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம மனதில் எப்பவும் மறவாதே, இந்த நினைத்தருளுக்கு நேரம் எதிர்ப்பதும் மறவாதே. ஒரு நாளும் கர்த்தரை நீங்கள் மறவாதிருங்கள், அவரை எப்போதும் நினைத்து கொண்டிருங்கள். அது நமக்கு கிடைத்த பங்கு. அடுத்த வசனத்தில் அதை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். எனக்கு என்ன கிடைத்தது, என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம்னா, நெக்ஸ்ட்டு ஹேத் அப்படிங்கிற வார்த்தை இருப்போம். அப்போ நமக்கு எது கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 119 7வது பாகத்தை குறித்து இதில் பார்க்குறோம். இந்த 7வது பாகத்தில், கர்த்தாவே நீ நம்ப பண்ணினதான வசனத்தை உமது அடியேனுக்காக நீ நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த வசனம் கர்த்தரும் நினைவு கூறணும், அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்திலையும் அந்த வசனம் எப்பொழுதும் நினைவாக இருக்கணும். அதுதான் நம்முடையதான சிறுமையில் நமக்கு ஆறுதல் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக அதில் சொல்கிறார், நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டில் உம்முடைய அந்த வசனம், உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அப்போ அந்த தேவனுடைய வசனம் தான் நமக்கு கீதம், நமக்கு ஆறுதல், எல்லாமே தேவனுடையதான வசனம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்முடையதான அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்படியாக ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கத்தாவே, நாங்கள் நம்ப பண்ணின அந்த வசனத்தை நீங்கள் கத்தாவே அப்பா ஒரு விஷயம் நீ நினைவு கூர்ந்து அதை நீ கத்தாவே உறுதிப்படுத்தி அருள வேண்டும் என்று சொல்லி இந்த வெள்ளை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வசனம் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்குதுப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நாங்கள் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடையதான வேதத்தை விட்டு விலகுகிறதான அப்பா துன்மார்க்கரை அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் காணும்போது நடுக்கம் பிடித்தது என்று சொல்லி அப்பா பக்தன் சொல்லுகிறாரே ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களிலும் பின்வாங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிற மனுஷர்களை கத்தாவே மறுபடியுமாய் நீர் அழைத்து கொண்டு வருவீராக, மறுபடியுமாய் அவர்களை கத்தாவே கட்டுவீராக, அவர்களை உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டுப்போக சித்தமில்லாத தேவன், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டபடி தேவரே, இந்த நாளில் நாங்கள் கத்தாவே அப்பா எல்லாரும் ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள் கத்தாவே மறுபடியுமாய் சபையில் வந்து கட்டப்பட கிருபை தாரும். ஆவியானவரே அப்பா, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். அப்பா, உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருக்கட்டும். அப்பா, எங்களுக்கு அப்பா பாட்டாக அது காணப்படட்டும். அதுவே எங்களுடைய ஆறுதலாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.